பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆகஸ்ட் 8ஆம் தேதி பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து என்னும் இனிய நாமத்தில் எங்கள் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நாளிலும் ஏசப்பா உங்களுக்காக ஆசீர்வதித்து தருகிற வாக்குத்தத்த வசனம் மீகாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனம். அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்தி மரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. இதுதான் இந்த நாளில் உங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்டு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்த வசனம். நீங்க எந்த ஒரு காரியத்தை தொடங்கினாலும், அது பிசினஸா இருக்கலாம், இல்ல ஏதோ ஒரு காரியங்களா இருக்கலாம். எந்த காரியத்தை நீங்க தொடங்கினாலும் அந்த ஒரு விஷயத்துல யாரோட பயமுறுத்துதலும் இல்லாம நீங்க நிம்மதியா அந்த வேலைய செய்வீங்க அப்படின்னு ஏசப்பா இந்த நாள்ல ஆசீர்வதித்து உங்களுக்கு வாக்குறுதி தராங்க. அநேகர் நீங்க தொடங்கின வியாபாரத்தை குறித்தோ, நீங்க தொடங்கின ஏதோ ஒரு காரியத்தை குறித்தோ பயப்படுத்தி இருப்பாங்க. இந்த காரியத்தை நீ செய்யாத, இது தோல்வியில தான் போய் முடியும் அப்படின்னு உங்களுக்கு பயமுறுத்துதலான காரியங்களை உங்களுக்கு சொல்லி இருப்பாங்க. ஆனா இந்த நாளில் சேனைகளுடைய கர்த்தருடைய வாய் திறந்து சொல்லுகிறார், நீ பயப்படாத, நீ செய்கிற காரியத்தை நான் ஆசீர்வதிப்பேன், நீ செய்கிற தொழிலை நான் ஆசீர்வதித்து பயப்படுத்துவார் இல்லாமல் நீ அது நிழலில் உட்கார்ந்து அதனுடைய பலனை சுதந்திரிப்பாய் அப்படின்னு இந்த நாள்ல உங்களை ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும்னா 2 நிபந்தனைகள் கொடுக்கப்பட்டிருக்கு. இதே 4வது அதிகாரத்துல 2வது வசனம் மற்றும் 5வது வசனத்தில் 2 காரியங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதில் முதல் காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பாதையில நம்ம நடக்கும்போது நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் கைகூடி வர பண்ணுவாங்க. 2வது நிபந்தனை, அவருடைய நாமத்தை பற்றி கொண்டு எல்லா காரியத்திலும் நம்ம செயல்படும் போது நம்மளுடைய காரியங்கள் வெற்றியாக அமையும். இந்த 2 விஷயத்தை நம்ம செய்யும் போது எந்த பயமுறுத்துதலுக்கும் நம்ம ஆளாகாம நம்மளுடைய வேலைகள்ல நிம்மதியான வாழ்க்கையை வாழ ஏசப்பா நம்மளே ஆசீர்வதிப்பாங்க. இந்த வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும்னா, நான் எப்பயும் சொல்றது போல விசுவாச அறிக்கையிடுவோம், வாக்குத்தத்தத்தை நம்ம சுதந்திரித்துக் கொள்ளுவோம். இந்த நாளிலும் நம்ம ஜெபிக்க போற காரியம், ஏசப்பா எங்களுடைய கையின் கிரியைகளுக்கு தக்கதான பலனை நாங்கள் காண எங்களை ஆசீர்வதிங்க அப்படின்னு நம்ம கேட்க போறோம். மீண்டும் ஒரு விசை பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எங்கள் மனதார வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். God bless you.